ஹலோ. அங்கதான் இருக்கேன். ஆமா, அவன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி, முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஏய், யாரா நீ? எதுக்குடா என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? அம்மாடி அம்மா, என்ன அடி! எதுக்குடா இப்ப அடிச்ச? ஏங்க என்ன அடிக்கிறீங்க? என்ன பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்குது தானே? எனக்கு 30 வயசு ஆகுதுடா. அதெல்லாம் ஓகேதான். ஆனா பல்லு விலைக்கு 30 வருஷம் ஆன மாதிரி ஸ்மெல் அடிக்குது. காமெடி. என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. நான் நினைச்சேன்னா உன்னை இங்கேயே. ப்ளீஸ் தானா, என்ன விட்டுருண்ணா. அந்த மாதிரி பையன் இல்லைன்னா ப்ளீஸ்ண்ணா. நான் அத பத்தி சொல்லலடா. கொன்றுவேன்னு சொன்னேன். பைத்தியம் முடிக்க வைக்காதடா. அண்ணா, அப்ப நீங்க பிராமிஸா அந்த குழுல இல்ல? பிராமிஸாடா? சரி, நான் வந்த வேலையை பார்க்கறேன். எனக்கு பணம் வேணும். ஓகே. என்ன ஓகே? வீட்டுல ஏதாவது பணம் இருந்தா எடுத்துக்கூடா. என்கிட்ட பணம் இருக்குன்னு நான் எப்ப சொன்னேன்? பீரோ பாக்ஸ்ல ஏதாச்சும் கோல்டு இருந்தா எடுத்துக்கூடா. என்ன லூசா? என்கிட்ட எதுவுமே இல்ல. வேண்டாம். அவ என்ன கேட்டாலும் பணம் இல்லைங்கிறானே. சரி, நான் இப்ப கேட்கறேன். சரி, உன்னோட ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி அமௌண்ட் கேளு. கிளிப்பாங்க. நீங்க இப்ப எனக்கு கடத்தி வச்சிருக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா காசு போட்டு என்ன போட்டு தள்ள சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணு. சரி, ஓகே. ஹலோ, டேய், நான் தான்டா பேசுறேன். நீதானா? உனக்கு நேம்ஸ் இல்லையா? மச்சான், உன் ஃப்ரெண்ட் அமர் தான்டா பேசுறேன். சொல்றா. டேய், என்ன ஒருத்தர் கடத்தி வச்சு. தம்பி, ஒருத்தர் கடத்தி வச்சிருக்காருடா. ஒரு 50,000 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்ன காப்பாத்துடா. அப்புறம் மச்சான், வேற எதுவும் சொல்லுமா? டேய், நான் சீரியஸா தான்டா பேசிட்டு இருக்கிறேன். காலையிலே டென்ஷன் பண்ணாத, அசிங்கமா இதை திட்டிட போறேன். நான் நம்ப மாட்டான், நீ பேசுனா. வணக்கம் தம்பி, அண்ணன் பேசுறேன். எவனுமே பேரை சொல்ல மாட்டீங்களாடா? எல்லாம் பெரிய கல்ட்டியா? தம்பி மரியாதை. நானு சக்திவேலு, உன்னோட ஃப்ரெண்ட கடத்தி வச்சிருக்கிறேன். பணத்தை எடுத்துட்டு வரல. உன் ஃப்ரெண்டு கதை அதோ கதிதான். எனக்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானா, நான் வரணும். ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் பேசலாமா? ஆமா, உனக்கு கொஞ்ச நாளா நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க. லவ் ஃபெயிலியர். என்னடா சொல்ற? என்னாச்சு? டியூஷன்ல ஒரு பொண்ணுனா வருவா, வந்து என்கிட்ட சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேப்பா. நானும் சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவேனா. அப்புறம் என்ன, நான் நோட்டு வைப்பேன். அந்த நோட்டு மேல அவ வந்து அவன் நோட்டை வைப்பா. சரி, இது லவ் தானா? அவ என்ன லவ் பண்றான்ட்டு நான் போய் அவட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அவ என்ன பார்த்து கேவலமா சிரிச்சு மானபகம் படுத்திட்டானா. ஒரே அசிங்கமா போச்சு எனக்கு. இதுல அவன் எங்கடா அவனை லவ் பண்ணா? ஏன்னா அங்க அத்தனை பேர் இருப்பாங்கண்ணா. அத்தனை பேத்தையும் விட்டுட்டு அவ என்கிட்ட வந்து சாப்பிட்டியாப்பா நீ அப்படின்னு கேட்டா அது லவ் தானா? டே பைத்தியம், நீ சாதா பைத்தியம் இல்லடா, சூப்பர் பைத்தியம். பேசாதண்ணா. சரி, நம்ம ஒக்க கதையை விடு. உன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லு.
ஹலோ ஹலோ வந்துட்டேன்டா. மச்சான், நான் உனக்கு பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன்டா. நீ வந்து அவன் கதவை திறப்பான், அவன் மூஞ்சில பவுடரை போட்டு ஒரு அடி சப்புன்னு வை. அடி இருந்து நான் உன்னை வைக்கிறேன். புரியுதா? சரி, நான் பாத்துக்கிறேன். என்னடா உன் ஃப்ரெண்டு சொல்றான்? நான் ஒரு 30 மினிட்ஸ்ல வந்துருவானா? சரி சரி, சீக்கிரம் வர சொல்றேன். நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஏன்னா இந்த மாதிரி திருடுறீங்க? நான் கோவப்படாதீங்கண்ணா. நான் தப்பா எதுவும் கேட்கணும்னு கேட்கல. எதுக்காக பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்னா. விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா வேணாண்ணா. உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? என் தம்பிக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்டா. எனக்கு பணம் ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. நான் நிறைய பேர்த்துக்கிட்ட கடன் கேட்டிருந்தேன். ஆனா யாரும் இதை நம்பி தரலடா. இப்ப என் தம்பியும் என் கூட என்னோட ஃப்ரெண்டோட அக்காவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவன் என்கிட்ட பணம் கேட்டான். ஆனா என்னால அதை தர முடியல. அதனால நிறைய பேர்த்துக்கிட்ட நான் காசு கேட்டிருந்தேன். ஆனா யாரும் எனக்கு தர விரும்பலடா. எங்க ஏரியால ஒரு அண்ணன், நான் ஒரு ஐடியா சொல்றேன்டா, அது பண்றா அப்படின்னு சொன்னாங்க. நானும் அது படி தான்டா இப்ப வந்தேன். இப்போ எனக்கே இது ஏதோ சரியா பல்லடா. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கண்ணா. எனக்கு ஒரு சிப்பு கிடைக்குமா? இப்படி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உன்னை யாரோ தப்பா கைட் பண்றாங்கண்ணா. நீ உதவி பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனா அதுக்கு போற வழியும் ரொம்ப முக்கியம்னா. புரியுதுடா, ஆனா எனக்கு வேற வழியே தெரியலையே. நீ கொஞ்சமாச்சு யோசிச்சு பாரு. எந்த திருடனாச்சும் திருட வந்த இடத்துல இப்படி சரக்கு அடிச்சுட்டு அவனுக்கும் கொடுப்பானா? நல்லா தம்பி, கலாய்க்கிறியா? கலாய்க்கெல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு கதை தெரியும். அது ஒரு முட்டை வெளியே இருந்து உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஆம்லேட் ஆயிருக்கணும், அந்த லைஃப் அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா அதுவே அது உள்ள இருந்து உடஞ்சு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க ஒரு லைஃப் பிறக்கும், ஒரு கோழி பிறக்கும். அப்புறம் அதுதானே நம்ம லைஃப்பும். நம்ம வெளியே சொல்றவங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நம்ம லைஃப் காலினா ஆம்லேட் மாதிரி ஆயிரும். அதுவே நம்ம உள்ள இருக்கவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் சொல்றதை கேட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, லைஃப் சூப்பரா இருக்குங்க. உனக்குள்ள ஒரு நல்லா இருக்கானா, அவன் சொல்றதை கேளு தயவு செஞ்சு. நல்லா பேசுறதா தம்பி. ஆனா நீங்க புரியுதா தம்பி? பண்றது தப்புதான். சாரா அது இருக்கட்டும். ஆனா நீ டிடோ குடிச்சு சரக்கு அடிச்சு போதை இருந்த மாதிரி பண்ற பத்தியா, அதுதான்டா என்னால தாங்கிக்க முடியல. என்னன்னா சொல்றா? ஆமா, டிலோடா 10 ரூபா டிலோ. அப்ப அதுல கத்தி இல்லையா? கத்தியெல்லாம் எங்கடா, கொரடு தான் இருக்குது. ஆமா, நானும் உன்னை 1 வீக்கா வாட்ச் பண்றேன். நீயும் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க, ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற? எனக்கு கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும்ண்ணா. மியூசிக் தான் எல்லாமே. எனக்கு ஒரு பெரிய கவிஞனா அதான் ஆசை. ஓ, அப்ப நீ கவிஞரா? ஏன்டா இதை சூஸ் பண்ணிருக்க? என்னன்னா இப்படி சொல்ற? நம்ம இளையராஜா சொல்லியிருக்காருல்ல, புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனேன்னு. அந்த மாதிரி ஒரு கடவுள் ஃபீல் வரும்னா. ஓஹோ, இதுல இவ்வளவு விஷயம் இருக்காரா? ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு விஷயத்த படைக்கிறான்னா அதுல என்ன இருக்கணும், என்ன இருக்க கூடாது அப்படிங்கறத அவன் தானா முடிவு பண்றான். அது ஒரு வேற ஃபீல்னா, சொல்லவே முடியாது. தம்பி, பேசாம நம்ம கொஞ்ச நேரம் ஜாலியா பாட்டு கேட்கலாமா?
മൃദുല പ്രതലമധികം മധുരമതി മനോഹരം. മാനത്തെ അമ്പിളി ചേലത്തെ കൊമ്പിളിൽ കൊണ്ടുവരാനായി സാധിച്ചില്ലെങ്കിലും കാറ്റിലും കോളിലും കൂട്ടു പങ്കിടാം ഞാൻ മതി വരുവോളം. പൊള്ളാതെ നീർ പെയ്തു നീ ചെയ്യാതെ ഞാൻ കമ്പിളി പോലെ നിന്നെ പുണരാം. ഞാൻ നിന്നുടെ മാറത്തു മെല്ലെ വേരുകളാഴ്ത്തിടാം. നിൻ ഹരിത പരവതാനിയാവാം. കാലം കൂട്ടുനിന്നില്ലെങ്കിലും എന്നെ പറിച്ചെറിഞ്ഞാലും വീണ്ടും പടർന്നു കേറിടും ഞാൻ. കാലം കൂട്ടുനിന്നില്ലെങ്കിലും എന്നെ പറിച്ചെറിഞ്ഞാലും വീണ്ടും പടർന്നു കേറിടും ഞാൻ. എന്തിനി വേഗം ഇത്തിരി നേരം என்னண்ணா ஆச்சு உனக்கு? எந்திரிண்ணா. எதுக்குடா அந்த அண்ணன் அடிச்ச? நீ எந்திரிண்ணா. அடிபட்டுச்சானா? சாரி நானா. நீ தான்டா சொன்ன. டேடே அது அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அதை பத்தி பேச வேணாம். என்ன சொன்ன? எதுவும் நான் வளர்றேன். உனக்கு எதுவும் அடிப்படல? நீ போனா நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நம்ம போயிட்டு நாளைக்கு வரேன். சரிண்ணா. ஒரு நிமிஷம்டா. என்னோட மியூசிக் கனவை இந்த பாய்சனால கொல்ல முடியாதுடா. சரிடா, அண்ணன் நாளைக்கு வரேன்டா. சரிண்ணா. என்னடா அந்த ஆளு பாய்சன் கீசன் கொல்ல முடியாது இதுன்றான். டேய் அவரு நான் வச்சிருந்த சத்து டானிக்க பாய்சன் நினைச்சிட்டு எடுத்துட்டு போறாருடா.